வண்டியை சரிபார்த்து விட்டீர்களா? அச்சாணி எல்லாம் சரியாக இருக்கிறதா? என் நகத்துக்காரர் உடல்நலம் தேறிய பின் முதல் முறையாக வெளியூர் செல்கிறார். வழியில் எந்த விதமான சங்கடமும் ஏற்படக்கூடாது. உங்களுக்கு இருக்கும் அதே அக்கறை கவலை எனக்கும் இருக்கிறது எஜமானி அம்மா. நானே பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். நாளூர் ஆணிடமும் சொல்லிவிட்டேன். ஆமாம், அவரை தனியாக அனுப்புவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னம்மா ஆண்டாள், வெளியூர் எங்காவது கிளம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வாசலில் வண்டி நின்று கொண்டிருக்கிறது. வணக்கம் யஸ்மான். ஆமாப்பா, ஆனால் நான் செல்லவில்லை. நீங்கள் நேற்று இரவு தாமதமாக வந்ததால் உங்களிடம் தெரிவிக்க இயலவில்லை. என் நகத்துக்காரர் தான் ஐயம்பேட்டை செல்கிறார். ஓ, முத்துக்குமரனை சந்திக்கவா? சரிங்க யஸ்மா, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வாருங்கள். வண்டியில் வேறு ஏதாவது வைக்க வேண்டுமா? அதையெல்லாம் ஜெயராமன் ஏற்பாடு செய்து விடுவார். சரிங்க எஜமானி அம்மா, வருகிறேன் யஸ்மான். முத்துக்குமரன் மிகவும் நேர்மையான வியாபாரி, குரேசனுக்கு வேண்டப்பட்டவன். இவன் வயதுதான் அவனுக்கும். இதில் வேடிக்கை என்னவென்றால், மற்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்புவார்கள். ஆனால் முத்துவோ குரேசன் வருவதைத்தான் விரும்புவான். அது ஏனோ தெரியவில்லை. அவர்கள் இருவருக்குள் அப்படி ஒரு அந்யோன்யம். எப்படியோ குரேசன் மீண்டும் வியாபாரத்தில் ஆர்வம் எடுத்துக் கொள்வது வரவேற்கத்தக்க விஷயம். அன்றே உன்னிடம் சொல்லி இருக்கிறேனே, ஓரிரு தினங்களில் சரியாகி விடுவான். அசதி அதிர்ச்சிதான் காரணம் என்று. நல்லபடியாக போய்விட்டு வரட்டும். இந்த ஒரு முறைதான் அடியேன் போகப் போகிறேன். ஏன் குரேசா, ஏன் அப்படி சொல்கிறாய்? என் மனதில் எந்த மாற்றமும் இல்லை. முத்துக்குமரனுக்கு நாளூரானை அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் பிறகு நாளூரான் வியாபார ரீதியாக முத்துக்குமரனை சந்திப்பான் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் முத்துக்குமரன் உன்னை தவிர வேறு யார் சென்றாலும் தொடர்பு கொள்ள மாட்டான். வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, என்னையும் விட உன்னை சந்திப்பதையே விரும்புபவன். நாளூரானுடன் வியாபாரம் செய்ய மாட்டான். அடியேன் அவனுக்கு புரிய வைப்பேன். தேவையில்லாமல் நாளூரானை அழைத்து செல்கிறாய். இந்த ஒரு வியாபாரத்தை மட்டுமாவது நீயே நேரடியாக கவனித்துக்கொள். தந்தையே, அடியேன் ஏற்கனவே சொன்னதுதான். இதிலெல்லாம் அடியேனுக்கு நாட்டமில்லை. அப்பா, அவர் விருப்பப்படியே சென்றுவிட்டு வரட்டும். நீங்கள் சொல்வதிலிருந்து முத்துக்குமரன் சம்மதிக்க மாட்டார் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அவரை சந்தித்த பிறகு இவரே தன் மனதை மாற்றிக்கொள்ளட்டும். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் சின்ன எஜமான். நமஸ்காரம் எஜமானி அம்மா. என்ன சுவாமி, புறப்படலாமா? உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஏன் தாமதம்? அங்கு பண்ணையில் சில வேலைகளை முடிக்க வேண்டியிருந்தது. 2 நாட்கள் நான் இருக்க மாட்டேன் அல்லவா? நாம் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டுமா? தேவையானதெல்லாம் வண்டியில் வைத்தாகிவிட்டது. சரியான நேரத்தில் இவர் அமுதுண்ண வேண்டும். அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் இவர் கூடவே இருந்து இவருடனே திரும்புங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு வெளியூர் செல்கிறார். உங்களை நம்பிதான் நான் இவரை அனுப்புகிறேன். கவலை வேண்டாம் எஜமானி அம்மா. இவரை பொறுப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியது என் கடமை. ஜாக்கிரதையாக அழைத்துச் சென்று பத்திரமாக திரும்பி வருவோம். பேசி பேசி நேரம் கடத்த வேண்டாம் நாளூரான். கிளம்பு, போகலாம். தந்தையே, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன் ஆண்டாள். வருகிறேன் சுவாமி, வருகிறேன் அம்மா. சோமியாஜி சுவாமிகள் சற்றே நினைவிழந்து இருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி. ஓய்வு ஒன்றுதான் அதற்கு மருந்து. குறிப்பாக வரும் 1 வாரத்திற்கு அவர் அகத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. அகத்திலும் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் ஓய்வாக இருக்க வேண்டும். சதா சர்வகாலமும் ஓய்விலேயே இருந்தால் 1000 ஆண்டு காலம் வாழ முடியுமா? இந்த சரீரமும் ஒரு இயந்திரம் போல்தான். பழுது ஏற்படத்தான் செய்யும்.
அதற்கு தக்க சிகிச்சை அளித்தால் மீண்டும் முன்போல் செயல்படத் தொடங்கும். பாட்டி, அங்கே பாருங்கள். காந்திமதி, ஏன் இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறாய்? கண்கள் வேறு கலங்கி இருக்கிறது. ஏன், என்ன ஆயிற்று? என்ன அமுதா, என்ன கேள்வி கேட்கிறாய் நீ? காந்திமதி மனமுடைந்து போய் உட்கார்ந்திருக்கிறாள். இதே கோவிலில் தானே இவள் அகத்துக்காரர் மயங்கி கீழே விழுந்தார். மருத்துவரிடமும் அழைத்து செல்லப்பட்டார். இப்பொழுது ஓய்வில் இருக்கிறார். நன்றாக நடமாடிக் கொண்டிருந்தவர் திடீரென்று படுக்கையில் விழுந்தால் யாருக்குத்தான் வேதனையாக இருக்காது? போதும், நிறுத்துங்கள் பாட்டி. மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறீர்கள். காந்திமதியின் மனதை மாற்றும் விதத்தில் வேறு ஏதாவது பேசலாம் என்று நினைத்தால் நீங்கள் சுவாமிகளின் உடல் நலத்தை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள். இல்லை மாமி, பாட்டியை குறை கூறாதீர்கள். அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர இயலவில்லை. அகத்தில் வலிய வலிய வந்து கொண்டே இருப்பார். என்னிடம் இதை செய் அதை செய் என்று ஏதாவது பணித்துக் கொண்டே இருப்பார். அகமும் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். இப்பொழுதோ களை இழந்திருக்கிறது மாமி. ஏன், பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? எதை பற்றி பேசினாலும் உங்களால் பட்டுவை இழுக்காமல் இருக்கவே முடியாதா? பட்டு அகத்தின் மற்ற வேலைகளை எல்லாம் செய்தாலும் இவருக்கென சில பிரத்யேக வேலையை நான் தான் செய்ய வேண்டும். உதாரணமாக, அவர் உடுத்தும் மடி வேஷ்டியை நான் தான் உலர்த்தி அவருக்கு கொடுக்க வேண்டும். பெருமாளின் சேவைக்கு தேவையான புஷ்பங்களை நான் தான் தொடுத்து கொடுக்க வேண்டும். இப்படி எத்தனையோ. திடீரென எல்லாமே ஸ்தம்பித்தது போல் இருக்கிறது. மனதிற்கு சங்கடமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அதுதான் பெருமாளிடம் முறையிட்டு போகலாம் என்று கோவிலுக்கு வந்தேன். எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பவரை இப்படி படுக்கையில் கிடத்தி விட்டாயே என்று முறையிட்டு விட்டு வந்தேன். நமக்கு அவர்தானே கதி. நீயாக தேவையில்லாமல் எதை எதையோ கற்பனை செய்து கொள்கிறாய். நீ வேண்டுமானால் பார், ஓரிரு தினங்களில் எழுந்து மீண்டும் பழையபடி ஓடி ஆடி வேலை செய்ய துவங்கி விடுவார். அங்கு வட்டரிலிருந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர், சுவாமிகள் இல்லாமல் கோயில் கோயில் போலவே இல்லை என்று. நீ மட்டும் இல்லை, எல்லோருமே அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் இல்லாமல் அந்த ஆதிகேசவனுக்கே இருப்பு கொள்ளாது. விரைவில் குணப்படுத்தி விடுவார். நீ மனம் தளராதே, தைரியமாக இரு. முதலில் இந்த குங்குமத்தை உன் நெற்றியில் வைத்துக்கொள். தாயாரின் சன்னதியில் இருந்து பிரத்யேகமாக அர்ச்சனை செய்து பட்டர் கொடுத்தது. இந்தா, எடுத்துக்கொள். என்ன மாமி இது? அபசகுணம் போல் குங்குமம் சிதறிவிட்டதே. அபசகுணமா? என்ன உளறுகிறாய் காந்திமதி? குங்குமம் சிதறினால் அமங்கலம் என்று யார் சொன்னது? குங்குமம் கொட்டினால் அந்த அகத்தில் விரைவில் கல்யாணம் நடக்கும், ஏதாவது மங்களகரமான விசேஷம் நடக்கும் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த விதத்தில் பார்த்தால் உன் மாங்கல்யம் வலுவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீ இப்படி சொல்கிறாய், ஆனால் சில வருடங்களுக்கு முன் நம் தெருவில் இருக்கும் சடகோப நகரத்தில் நடந்தது உனக்கு நினைவிருக்கிறதா? குங்குமம் சிதற குடும்பமே சிதறி போயிற்று. அந்த வேதனை தாழாமல் திடகாத்திரமாக இருந்த சடகோபன் மாரடைப்பால் ஆச்சாரியார் திருவடியை அடைந்தார். இந்த ஊரே அதை பற்றி தானே பேசிக் கொண்டிருந்தது. இந்த உதாரணத்தை இப்போது உங்களிடம் யாரும் கேட்கவில்லை பாட்டி. அப்படி பார்த்தால் நானும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். என் அகத்திலேயே நடந்தது. குங்குமம் சிதறிய 1 மாதத்திற்குள் என் தங்கைக்கு கல்யாணம் நடந்தது. ஆயுள் ஆரோக்கியத்துடன் அவள் சீரும் சிறப்புமாக நன்றாகத்தான் இருக்கிறாள். அதனால் எதையாவது சொல்லி காந்திமதியை மேலும் வேதனைக்கு உள்ளாக்காதீர்கள். காந்திமதி, இதில் குங்குமம் சற்று மீதம் உள்ளது. இதை உன் நெற்றியில் வைத்துக்கொள்.
சரி காந்திமதி, இந்த குங்குமத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். நம் எல்லோருடைய பிரார்த்தனையும் வீண் போகாது. நீ கவலைப்படாதே. நேரமாகிறது, அகத்திற்கு போ. நாங்களும் புறப்படுகிறோம். வாருங்கள் பாட்டி. ம். ஆதிகேசவா, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். என்னை கைவிட்டு விடாதே. விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்ல விஷயம்தானே? அதை செய்ததால் தானே அணியரங்கரும் எங்களுடன் அன்பாக பழகுகிறார். பொறுப்பில் இருப்பவர்கள் சில விதிமுறைகளை விதிப்பார்கள். அதை மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அணியரங்கருக்கு இருப்பதில் தவறொன்றும் இல்லையே. அப்பா பிள்ளைக்கரசு நம்பி, ஒரு நிகழ்ச்சியை கருத்தில் வைத்துக் கொண்டு அணியரங்கர் செய்வது அனைத்தும் உத்தமமான செயல் என்றும் அவர் உதிர்க்கும் வார்த்தைகள் அனைத்தும் வேத வாக்கு என்றும் முடிவு கட்டி விடாதே. அணியரங்கர் நடந்து கொள்ளும் விதம் உச்சிதமாக இருந்தால் நம் ஆச்சாரியர் ஏன் அவர் விஷயத்தில் பார்த்து நடந்து கொள்ளும்படியும் சில விஷயங்களில் ஒதுங்கியே இருங்கள் என்றும் சொல்லப் போகிறார்? சரியாகச் சொன்னீர்கள் பிள்ளைகளா. ஒரே அடியாக அணியரங்கர் சார்பாக சாய்வதும் அவர் பிரயோகிக்கும் வார்த்தைகளை நாமும் கைக்கொள்வதும் நமக்கு சரிவராது. ஆச்சாரியரின் அடியொற்றித்தான் நாம் நடக்க வேண்டும். அதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய வார்த்தைகளை செயல்களை பின்பற்ற வேண்டும் என்று எங்களின் தாய் நன்றாகவே விளக்கி கூறியுள்ளார். அவ்வகையில் அதிகாரி அணியரங்கரின் வயதிற்கும் அனுபவத்திற்கும் மதிப்பளிக்கிறோம். அதற்காக அவர் செய்வது அனைத்தையும் ஏற்கிறோம் என்று அர்த்தமில்லை. அப்படி என்றால் சரி, நீங்கள் விவரமாகத்தான் இருக்கிறீர்கள். புதிதாக இங்கு ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருப்பதால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருந்துவிட வேண்டாம். நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் அண்ணா. தீயவை ஒதுக்கி நல்லதையே கைகொள்வோம். ஆச்சாரியாரின் அனுகிரகத்தையும் பெறுவோம். நல்லது அண்ணா, உங்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அதற்குள் உரையாடல் வேறு திசையில் சென்று விட்டது. சொல் பிள்ளைக்கரசு. நேற்றைய தினம் உங்களது அபிநயம் கண்டோம். வெகு நேர்த்தி. அங்காசைவுகளை அற்புதமாக அபிநயித்து அந்தந்த புராண இதிகாச சம்பவங்களை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினீர்கள். அதற்கு நீங்கள் காட்டிய பிரயாசை மிகவும் கொண்டாடத்தக்கது. இருப்பினும் என்ன இருப்பினும் தயங்காமல் சொல். அபிநயத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததா? அபிநயத்தில் குறைகளா? வாய்ப்பே இல்லை அண்ணா. தங்களுக்கு ஆச்சாரியரின் அருள் பூரணமாக இருக்கையில் குறைகள் இருக்க முடியுமா? அனைத்தும் அருமையே. இருப்பினும் மிகவும் சிரத்தையுடன் ஆத்மார்த்தமாக அபிநயிக்கும் சேவைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஒரு யோசனை. அது என்னப்பா யோசனை? அந்தந்த பாசுர வரிகளுக்கு ஏற்ப அர்த்தம் கொடுக்கும் வகையில் தாங்கள் பலவிதமான அபிநயங்களை பிடித்துக் காட்டுகிறீர்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் சேவார்த்திகளும் உணர்ந்து ரசிக்கிறார்கள். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த பாசுரங்களில் வர்ணிக்கப்படும் சூழ்நிலை காட்சிகள் போன்றவற்றை சித்திரங்களாக வரைந்து திருநடனம் புரியும் தங்களுக்கு பின்புறம் அந்த சித்திர வேலைப்பாடுகளை திரைகளாக நிறுத்தினால் பார்ப்பவர்களுக்கு மேலும் வியப்பும் லயிப்பும் ஏற்படும். அந்த திரை ஓவியங்கள் வர்ணிக்கப்படும் சூழலுக்கே அழைத்துச் சென்று பாசுரத்துடன் ஒன்றச் செய்யும். அண்ணா சொன்னதைதான் அடியேனும் சொல்ல வந்தேன். அதற்குண்டான ஏற்பாட்டை உடனடியாக செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். யோசனை என்னவோ நல்ல யோசனைதான். ஆனால் இது நடப்பது சாத்தியமா என்று யோசிக்க வேண்டும். அரையர் சொல்வது சரிதான். இது எதற்கு வேண்டாத வேலை, வீண் செலவு என்று அங்கலாய்ப்பார் அந்த அணியரங்கர். ஏதோ இந்த அளவிற்கு இப்போது நடக்கும் அரையர் சேவையை அவர் அனுமதிப்பதே பெரிய விஷயம். இதற்கே அவர் அதிகம் நாட்டம் செலுத்துவதாக தெரியவில்லை. தொன்று தொட்டு நடக்கும் வைபவம் என்று வேண்டா வெறுப்பாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னபடியெல்லாம் நடக்கும் என்பது நிச்சயம் கேள்விக்குறிதான். அது மட்டும் அல்லாமல் உங்கள் யோசனையை முதலில் நம் ஆச்சாரியருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அனுமதியும் பெற வேண்டும். இதற்கு நம் ஆச்சாரியர் உடன்படுவாரா என்பது சந்தேகம்தான். அனுமதிக்க மாட்டேன் என்று யார் சொன்னது? ஆச்சாரியார் எங்களின் வந்தனங்களை ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும்.
சம்பிரதாய சிற்பிகளாக புகழுடன் விளங்குவீர்களாக. சுவாமி, கோயில் பகுதியாக இருப்பதால் தங்களை சாஷ்டாங்கமாக சேவித்து வணங்க முடியாமல் இருக்கிறோம். அதனால் என்ன, மானசீகமாக, அதாவது மனதால் வணங்குவதும் முறைதானே. மனதில் வேறொன்றை நினைத்து வெறும் சரீரத்தை மட்டும் கீழே கிடத்தி சேவிப்பதால் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் மனதால் ஒருமித்து வந்தனங்களை சேவிப்பீர்களானால் அதுவே மிகச் சிறப்பு வாய்ந்தது, உயர்வானது. நாங்கள் ஆத்மார்த்தமான வந்தனங்களையே தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல, மனம், வாக்கு, காயம் இம்மூன்றாலும் தங்களை வணங்குகிறோம் சுவாமி. மிக்க சந்தோஷம். என்ன திருவரங்க அரையரே, மிக அற்புதமான ஓர் யோசனையை இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை அடியேன் அனுமதிக்க மாட்டேன் என்பது போல் இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது திடீரென்று ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது முறையாகுமா சுவாமி? நல்ல யோசனைகளை வரவேற்று அதை செயல்படுத்தி மாற்றங்கள் ஏற்றம் பெறும்படி செய்வதில் தவறொன்றுமில்லையே. பகவத் காரியங்களில் சம்பிரதாய நெறிமுறை, புதுமையான வழிமுறைகளில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியும் பாராட்டப்பட வேண்டியதே. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், குறிக்கோளுக்கு எவ்விதத்திலும் பங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது, வழிமாறி போய்விடக்கூடாது. சம்பிரதாய தத்துவங்கள் சிதைக்கப்படாமல் காலங்களின் அவசியத்திற்கேற்ப மக்களிடம் சென்று சேருமானால் அதை தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. அவ்வகையில் பிள்ளைக்கரசு நம்பி தெரிவித்த யோசனையை அறிவுபூர்வமாக ஏற்று செயல்படுத்தி மக்களும் ரசித்து பலன் பெறும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. பிள்ளைக்கரசு நம்பி, சொட்டை நம்பி, உங்கள் யோசனை அடியேனுக்கு மிகுந்த பூரிப்பை தருகிறது. பகவானுக்கு ஆற்றும் சேவையில் எப்போதும் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு இப்படித்தான் பல அற்புதமான சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும். பகவான் கொடுத்த அறிவை பகவத் கைங்கரியத்தில் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அதற்குண்டான அடிப்படை தகுதிகள் உங்களிடம் இருப்பது அடியேனுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்களைப் போன்ற இளைஞர்களால் சம்பிரதாயம் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நீடூடி வாழும். அணியரங்கர் பாராட்டிய இளைஞர்கள் வேறு யாருமல்ல, அடியேனின் சொந்தங்கள், இரத்த பந்தங்கள். அடியனுடைய உடன் பிறந்த சகோதரர்களான பிள்ளைக்கரசு நம்பியும் சொட்டை நம்பியும் தான் அவர்கள். கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் செப்டம்பர் 15 முதல் இரவு 8:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.